மிஸ்டர் லேடிஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம போன வீடியோவை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் கேட்ட பல கேள்விகளுக்கு இந்த வீடியோல பதில் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, எங்களுக்கு தூக்கம் இல்லை. இந்த சென்ஸ் இவங்க தூங்க போறதே லேட் ஆயிடுறது. அப்படி படுத்துக்கிற போது அந்த நாள்ல காலையிலேருந்து நாங்க பண்ணின வேலைகள்லாம் ஓட ஆரம்பிச்சிடுறது. படுக்க போகும்போதுதான் இந்த எண்ணங்கள்லாம் வருது. சோ அடுத்த நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கவலை வருது. சோ நம்ம ஏற்கனவே செஞ்ச வேலைகள்லையும் இனி நம்ம நாளைய எப்படி கடத்த போறோம் அப்படிங்கிற எண்ணங்கள்லயும் நாங்க லயிச்சு இருக்கிற போது எங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. தூங்க போறதுக்கு ரொம்ப நேரம் ஆறுது. நாங்க அதுக்காக வேற எதையாவது ஒண்ணு படிக்கவோ விளையாடவோ ஆரம்பிச்சுடுறோம். we become really addicted to it அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ தூங்கறதுக்கு என்ன விதமான சூழ்நிலை தேவை அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். தூக்கம் வராதவங்க எத்தனை நேரம் ஆனாலும் பரவாயில்ல, லேசான வெந்நீர் வச்சு குளிச்சிடுங்க. குளிச்சாலே கொஞ்சம் எதமான ஒரு நிலைக்கு அதாவது நம்ம டேல ஃபுல்லா கேயாட்டிக்கா ஓடிட்டு இருக்கோம். அதே தூங்க போறதுக்கு மனமானது கொஞ்சம் அப்படியே அமைதியாகணும். இதுக்கும் அதுக்கும் நடுவுல படபடபடன்னு இருக்கிறவங்க டமால் அமைதி ஆக முடியாது. So you have to slowly transfer your mind to ஆல்பா லெவல். அப்பதான் நிம்மதியான தூக்கம் வரும். ஆல்பா லெவல்ங்கிறது ஸ்லோ ப்ராசஸிங் ஆஃப் அவர் மைண்ட் அண்ட் பீட்டா லெவல்ங்கிறது ஃபாஸ்ட் ப்ராசஸிங் ஆஃப் அவர் மைண்ட். இது ரெண்டும் சேர்ந்து ஆக்டிவேட் பண்ணும் போதுதான் வாழ்க்கையில நம்மளுக்கு இந்த தீட்டா லெவல் அப்படிங்கிற லெவல்ல நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், மெட்டீரியலைஸ் பண்ண முடியும், வெற்றியை நோக்கி நம்மளுடைய பாதைய பயணப்பட முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த மைண்ட அப்படியே அமைதியான ஒரு நிலைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தூக்கம் நிம்மதியா இருக்கும். இதுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு தெரியல. கடைசி நிமிஷம் வரைக்கும் செல்லு பாக்குறோம், விளையாடுறோம், சாப்பிடுறோம். எப்ப சாப்பிடுறோம் தெரியாம செல்லு பார்த்துட்டே சாப்பிடுறோம், போன் பண்ணிட்டே சாப்பிடுறோம், பிசில ஆப்ரேட் பண்ணிட்டே சாப்பிடுறோம். இப்படி தன்னை மறந்து நம்மளுடைய வேலைகளை பண்ணிட்டே இருக்கிற போது மனமானது துடிச்சிட்டே இருக்கு. அது எப்போ அமைதியாகி தூங்கும்? அதனாலதான் இந்த தூக்கம் கெட்டு போறது. தூக்கம் கெட்டு போறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும் தெரியுமா? இன்னைக்கு பல பேர் ஹேர் லாஸ்ல கஷ்டப்படுறாங்க. இதுக்கு கூட ஒரு காரணம் தூக்கமின்மை தான். அசிடிட்டியில கஷ்டப்படுறாங்க, அதுக்கும் காரணம் இந்த தூக்கமின்மை தான். இந்த அசிடிட்டி, ஹேர் லாஸ் மாதிரி எமோஷனல் இம்பேலன்ஸ், பிபி, இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் நமக்குள்ள உடம்புக்குள்ள இயங்கக்கூடிய தானியங்கி சுரப்பிகள்லாம் செயல்பாடுகள்ல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடுறது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை மீட் பண்ண முடியாம அது கடைசியில ஏதாவது ஒரு டிசீஸ்ல கொண்ட விட்டுடுறது. சோ சாதாரணமா ஒரு மனிதன் செய்ய வேண்டிய தூக்கம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம செய்யாததுனாலேயே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரச்சனைகளை நம்மளோட வாழ்க்கையில ஏத்துக்கிறோம். காலையில எழுந்திருக்கிற போது ஃப்ரெஷ்ஷா அப்படி பால் மாதிரி பவுன்ஸ் பண்ணி ஏந்துக்க முடியறது இல்ல. ஏந்த உடனே உடம்புக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் போல இருக்கு, டயர்டா இருக்கு. மார்னிங் எழுந்திருக்கிற போது அப்படி ஃப்ரெஷ்ஷா சூரியன் எப்படி உதிக்கிறதோ அந்த மாதிரி நம்ம எழுந்திருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் சின்ன சின்னதா எனக்கெல்லாம் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன முதிரைகள் பிராக்டிசஸ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். கட்டாயமா நேயர்கள் தூங்க போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி 1 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டுடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு தூங்குறது தான் அமைதியான தூக்கத்தை கொடுக்கும். 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு 11:05க்கு படுத்துக்காதீங்க. 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு படுத்துக்கோங்க. 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு படுத்துக்கோங்க. படுத்துக்கிறதுக்கு 1 hour முன்னாடி சாப்பிட்டுடுங்க. படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் வாட்டர் குளியல் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அது நிம்மதியான தூக்கத்துக்கு முதல் வழியா இருக்கும். ரெண்டாவது, ஒரு சில முத்திரைகளும் ஒரு பிராக்டிஸும் இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 95 பீப்புளுக்கு இந்த தூக்கமின்மையும் அதனால வரக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கு. இது நிச்சயமா அத்தனை பேருக்கும் உதவியா இருக்கும். கவனமா பாருங்க,
கட்டாயமா செய்யுங்க, நல்ல பலனை அடைவீங்க. முதல் முத்ரா சென் முத்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முத்திரை. இந்த சென் முத்திரை அப்படிங்கிற முத்திரைய ஞான முத்திரைன்னு சொல்லுவோம். இந்த முத்திரைய எவ்வளவு வேணா பிரயோகம் பண்ணலாம், எவ்வளவு நேரம் இருந்தாலும் நமக்கு இது பிரச்சனை பண்ணாது. பல முத்திரைகள் பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேல பண்ணும்போது வேற விதமான எஃபெக்ட கொடுக்கறதுக்கு சான்சஸ் உண்டு. அதே இந்த முத்திரையானது எவ்வளவு நேரம் இருந்தாலும் அமைதியான ஒரு பலனை தான் தரும். இந்த விரலும் நோக்கி அழகான ஒரு ப்ராப்பர் சர்க்கிள். இதுக்கு பேரு சென் முத்ரா. ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்கட்டும். இதுதான் சின் முத்ரை. ஃபர்ஸ்ட் முத்ரை இந்த முத்ரை. இது என்ன பண்ணும்னா, நான் சொன்னேன் இல்லையா, படன்னு இருக்கிற மைண்ட அப்படியே ஸ்லோ மோஷனுக்கு கொண்டு வந்துரும். ஃபாஸ்ட் மோஷன்ல இருக்கிற மைண்ட்ல அப்படியே நம்ம ஸ்லோ மோஷன் மூவி பாக்குற மாதிரி கொண்டு வந்துரும். அந்த ஸ்லோ மோஷன் வந்த உடனேயே மனமானது அழகாக இயங்க ஆரம்பிக்கும். அப்படி அந்த ஸ்லோ மோஷன்ல இயங்குற மனசு திருப்பி வேற எதுலயாவது ஒட்டின்னு கொடுத்தனா படன்னு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரு முத்ரா வேண்டாமா? அந்த முத்ரா தான் உத்தர போதி முத்திரைன்னு இந்த முத்திரை. இது பாருங்க, 2 கைகளும் ஒன்றை ஒன்று அப்படியே இப்படி மேல இருக்கட்டும், இப்படி இருக்கும். இப்போ இந்த விரல டைமண்ட் ஷேப்ல நம்ம இந்த விரலை கொண்டு வந்துடணும். இது மனதை ஒருநிலைப்படுத்தி, இப்ப நாளைக்கு என்ன ப்ரோக்ராம், இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணினோங்கிற பிரச்சனை தானே நம்மளோட பிரச்சனைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்ப இன்னி வரைக்கும் எதெல்லாம் பண்ணோம், ஓகே, சரியில்லை, டன். நாளைக்கு இந்த சரியில்லாததை எப்படி சரிப்படுத்துறோம், சரியா இருக்கிறத எப்படி டிக் அடிக்க போறோம், வரணும்ல. அதுக்கு இந்த முத்திரையானது அமைதியா, ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன், ஐ வில் கரெக்ட் இட் டுமாரோ. ஓ சூப்பரா பண்ணிருக்கடா, தன்னைத்தானே தட்டி கொடுத்துட்டு நாளைக்கு இதை அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு உங்களை செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல்ல ஏத்தி கொடுத்து உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு ஞானத்தை, அதாவது இந்த புத்தி அமைதியான செயல்பாட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி போக்கஸ்டா யூஸ் பண்ணறதுக்கு இந்த முத்திரை உதவும். இது பகல் நேரத்துல கூட வேலை ரொம்ப செஞ்சுட்டேன், ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா, ஒரே டயர்டா இருக்கு, எனக்கு சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது, இப்படி எல்லாம் இருக்கும்ல. இவ்வளவு நாளையா இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதுக்கு சொல்யூஷனே கிடைக்கலையே, இந்த பக் எடுக்கணும்னு பாக்குறேன், என்னால முடியலையே அப்படின்னு புலம்புறவங்க எத்தனை பேர் இருக்கும். அப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த முத்ரால உட்காந்து பாருங்க, ஐடியா ஐ காட் இட் அப்படின்னு உங்க மூளைக்குள்ள இருந்து ஒரு புது ஐடியா முளைக்கும். இல்லையானா பக்கத்துல யாராவது செய்யறதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு அமைதியையும் கான்சென்ட்ரேஷனையும் நம்மளுக்குள்ள ஒரு ஒருநிலைப்பட்ட மனத்தையும் கொடுக்கக்கூடியது உத்தர போதி முத்திரை. இந்த 2 முத்திரைய 5 நிமிஷம் சின்முத்ரா நீங்க வச்சுட்டு அப்படியே தூங்க கூட தூங்கிடலாம். கொஞ்ச நாள் நல்லா அந்த அமைதியான நிலையை கொடுத்து தூங்க வச்சிடும். இதுக்கு 3வதா ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னா, எப்பவுமே ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இதை பண்ணீங்கன்னா எதமா இருக்கும். நீங்க ரொம்ப வலிக்கிற போது எப்படி சொல்லுவோம், அம்மா அப்பா அப்படின்னு புலம்புவோம்ல, அந்த மாதிரி நல்லா மூச்சை உள்ள இழுத்துட்டு இதுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த சொல்லும் போது இங்க தலையில கை வச்சு பாருங்க, ஒரு சின்ன அதிர்வு நமக்கு தெரியும். நல்லா எப்படி ஒரு தாலாட்டு அமைதியா நம்ம காதுக்குள்ள கேட்கறதோ, ஒரு லஹரி, ஒரு அலை, சௌந்தரிய லஹரின்னு சொல்லுவோம். லஹரின்னா அலை. அந்த மாதிரி ஒரு அலையானது நம்ம மனசுக்குள்ளேந்து வெளியே வந்து கிட்டத்தட்ட இது தாய் பாடும் தாலாட்ட தனக்கே பாடிக்கிட்டா எப்படி ஒரு மனது அமைதி அடையுமோ, அப்படி ஒரு தாய் மடி கிடைச்சா எவ்வளவு சுகம் கிடைக்குமோ, அந்த சுகத்தை இந்த ஓங்காரம் கொடுக்கும். அப்படியே சின்முத்திரையில உட்கார்ந்து இந்த ஓங்காரம் சொல்லி பாருங்க, அமைதியான தூக்கம்
அடுத்த நாள் மார்னிங் நீங்க எழுந்திருக்கிற போது ஃப்ரெஷ்ஷா எழுந்திருப்பீங்க. இதுக்கு அடுத்தது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கையும் இந்த தூங்கும் போது நீங்க பண்ணீங்கன்னா எப்படி, நாளை காலையில என்ன எழுந்து செய்யணும் அப்படிங்கறத நினைச்சிட்டு தூங்கிருங்க. கார்த்தால ஃப்ரெஷ்ஷா எழுந்திருப்பீங்க, ஃப்ரெஷ் ஐடியாஸ் கிடைக்கும், ஃப்ரெஷ் வேலை, சக்சஸ் இன் ஆல் த பிராக்டிசஸ் வாட் யூ டூ, வாட் எவர் யூ ஆர். நீங்க யாரா வேணா இருங்க, என்ன வேணா வேலை செய்யுங்க, உங்களுடைய வேலையில வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும். நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்த சென் முத்ரை அப்படிங்கிற முத்ரை இது பாருங்க. இந்த வளைஞ்சு இத தொட்டுட்டு இருக்கணும், மற்ற 3 விரல்களும் நீட்டி இருக்கணும். அழகான ஒரு சர்க்கிள் மாதிரி இந்த அழகா ஒரு சாக்லேட் ஓ மாதிரி வச்சுக்கோங்களேன். 0 லெவல்ல இந்த முத்ரை, இதுக்கு பேரு சின் முத்திரை. இப்ப நான் 2வதா சொன்ன உத்தர போதி முத்திரை எப்படி இருக்க போறதுன்னா, கைகள் 2ம் அழகா 3 விரல்கள், இந்த 3 விரல்களும் ஒன்றை ஒன்று கோத்து கொண்டு இருக்க வேண்டும். ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்க வேண்டும். இப்படி டைமண்ட் ஷேப்ல இருக்கணும். இதுதான் உத்தர போதி முத்திரை. மூச்சு நல்ல நீண்ட மூச்சு விட்டு, மூச்சு வெளியே விட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உத்தர போதி முத்திரை. சோ அமைதியான தூக்கம் உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையுடைய வளத்துக்கும் நல்லது. வாங்க வளமாக வாழலாம்.